புத்தகத்தின் பெயர் வாழ்வியல் துளிகள். எழுதியவர் வின்சென்ட் அமல்ராஜ். தலைப்பு வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அழகான கடற்கரை ஒன்று இருந்தது. அதன் அருகிலேயே ஒரு சிறிய குகையும் இருந்தது. அந்த கடற்கரைக்கு மிகவும் குறைந்த அளவு மனிதர்களே வருவார்கள். ஆனால் அந்த குகைக்குள்ளாக யாருமே வரமாட்டார்கள். மனிதர்கள் நடமாட்டமே இல்லாமல் எப்பொழுதும் அந்த குகை வெறிச்சோடி இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்த இளைஞன் அவனது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினால் வாழ்வதா அல்லது சாவதா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான். வீட்டிலும் அவனை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைத்தான். அவன் வேலை செய்கிற இடத்திலும் அவன் எதிர்பார்த்த அளவு அவனுக்கு பாராட்டும் மதிப்பும் கிடைக்கவில்லை என்று வேதனையடைந்தான். அதனால் மன அமைதியை தேடி எங்காவது ஒரு தனிமையான இடத்திற்கு சென்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அந்த கடற்கரைக்கு சென்றான். கடற்கரையில் அமர்ந்து அருகிலுள்ள குகையை பார்த்தான். அந்த குகையை நோக்கி நடந்து வந்தான். சில மணி நேரம் அந்த குகைக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தான். தன்னை பற்றியும் தனது வேலையை பற்றியும் தான் பணி செய்கின்ற நிறுவனத்தை பற்றியும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை பற்றியும் சிந்தித்தான். அவனுக்கு நேரம் சென்றதே தெரியவில்லை. திடீரென்று எழுந்து அந்த குகையை சுற்றி பார்த்தான். அப்படி அவன் சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு பாறை இருக்கின்ற இடத்திற்கு அருகில் சிறிய காகிதப்பை ஒன்று கிடந்தது. யாரோ ஒருவர் பொறுப்பில்லாமல் குப்பைகளை கொண்டு போய் இந்த குகைக்குள் வைத்துள்ளார்கள் என்று வேதனையோடு அந்த காகித பையை தனது கையில் எடுத்தான். அந்த பையை எடுத்து பார்த்த பொழுது அந்த பைக்குள் நிறைய களிமண் உருண்டைகள் இருந்தன. இதென்ன இவ்வளவு களிமண் உருண்டைகள்? இவற்றை யார் இங்கு வைத்துள்ளார்கள்? ஒருவேளை விளையாடுகின்ற குழந்தையாக யாராவது ஒருவர் இவற்றை செய்து இங்கே வைத்திருப்பார்களோ என்று அவனாக நினைத்து கொண்டு அந்த கடற்கரையை சுற்றி சுற்றி பார்த்தான். அங்கு குழந்தைகளோ பெற்றோர்களோ காணவில்லை. மனித நடமாட்டம் இல்லாமல் கடற்கரை வெறிச்சோடி இருந்தது. ஏதோ ஒரு நினைப்பில் அந்த காகித பையை தனது கையில் எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியேறி கடற்கரை ஓரமாக மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். மெதுவாக நடந்து சென்ற பொழுது தென்றல் காற்று அவனை தழுவியது. அப்பொழுது மன மகிழ்ச்சி அடைந்தான். அவனது கையில் களிமண் உருண்டைகளை வைத்திருந்தான். அடுத்த பக்கம் தண்ணீர் அதிகமாக இருந்தது. பொதுவாக நமது கையில் அதிகமான கற்களை வைத்திருக்கும் பொழுது நாம் குளத்திலோ ஆற்றிலோ தண்ணீரை பார்த்தால் கையில் உள்ள கற்களை தண்ணீரில் எரிந்து விளையாடுவது வழக்கம். அதே போல அவனும் தனது கையில் உள்ள களிமண் உருண்டைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தண்ணீரில் எரிந்து விளையாடினான். இந்த இளைஞன் தனது கையில் உள்ள களிமண் உருண்டைகளை தண்ணீரில் எரிந்து கொண்டே கடற்கரை ஓரமாக நடந்தான். ஒவ்வொரு உருண்டையாக எரிந்து எரிந்து கடைசியாக அந்த பையில் வெறும் 3 உருண்டைகள் மட்டுமே இருந்தன. எல்லா களிமண் உருண்டைகளையும் கடலில் எரிந்து விட்டோம். மீதி இருக்கும் இந்த 3 களிமண் உருண்டைகளை மட்டும் நாம் வைத்து கொண்டால் என்ன என்று அவன் நினைத்தான். உடனே எதற்காக இந்த 3 உருண்டைகளை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும்? இவற்றையும் இந்த கடலில் தூக்கி எரிந்து விடலாமே என்று நினைத்தான். உடனே ஒரு களிமண் உருண்டையை கையில் எடுத்து கடலில் வீசி எரிய தயாராக இருந்தான். அந்த களிமண் உருண்டையை பார்த்தான். அதில் ஒரு சிறிய வெடிப்பு இருந்தது. அவன் அந்த சிறிய வெடிப்பை கூர்ந்து கவனித்தான். அந்த களிமண் உருண்டையை சிறிது நேரம் கையில் வைத்து பார்த்த பொழுது அதில் ஒரு பகுதி உடைந்து போனது. அதிலிருந்து களிமண் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பார்த்தான். ஏதோ ஒரு பொருள் மின்னுவது போல் தெரிந்தது. அது ஓர் அழகான இரத்தினக்கல். அடடா, களிமண் உருண்டைகள் என்று நினைத்து கடலில் எரிந்து விட்டேனே. இவையெல்லாம் இரத்தின கற்களாக உள்ளன. மீதமுள்ள 2 களிமண் உருண்டைகளை எடுத்து தனது கையில் வைத்து உடைத்து பார்த்தான். அந்த 2 களிமண் உருண்டைகளும் அதே இரத்தின கற்களாக இருந்தன. அப்படியென்றால் இத்தனை நேரம் சற்றும் யோசிக்காமல் நான் கடலில் வீசியது இரத்தின கற்களா? யோசிக்காமல் கையில் கிடைத்த அருமையான வாய்ப்பை இழந்து விட்டேனே. எத்தனை பெரிய தவறு செய்து விட்டேன். விலையுயர்ந்த இரத்தின கற்கள் என்று தெரியாமல் கடல் தண்ணீருக்குள் தூக்கி எறிந்து விட்டேனே என்று அவன் மிகுந்த வேதனை அடைந்தான். உடனே மிக வேகமாக கடலுக்குள் இறங்கி அந்த இரத்தின கற்களை அவன் தேடி பார்த்தான்.
அங்கு அவன் எறிந்த களிமண் உருண்டைகளையும் காணவில்லை, இரத்தின கற்களையும் காணவில்லை. இருந்தாலும் அவன் மனம் சோர்ந்து போகாமல் அந்த கடற்கரை மணலில் சிறிது நேரம் தேடினான். அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. இந்த கதையில் வரும் களிமண் உருண்டை என்பது நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை குறிக்கிறது. கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் எதுவும் நமக்கு நேரடியாக வராது. இந்த இரத்தின கற்கள் எப்படி களிமண் உருண்டைக்குள் ஒளிந்து கொண்டு இருந்ததோ அதே மாதிரிதான் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. மேலோட்டமாக பார்த்தால் கடினமானதாகவும் சாதாரணமானதாகவும் தெரியும். அதை நாம் ஆராய்ந்து தெரிந்து பயன்படுத்தும் பொழுதுதான் அவை இரத்தின கற்களாக தெரியும். அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக நேரத்தையும் உறவுகளையும் சாதாரணமாக இருக்கு என்பதால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளையும் பல விஷயங்களையும் குறைவாக எடை போடுகிறோம். அவற்றை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இதே சாதாரண விஷயத்தை மற்றொரு நபர் பயன்படுத்தி கொண்டு உயர்ந்த நிலையை அடையும் பொழுதுதான் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்றும் எதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் தவறவிட்டோம் என்றும் வருத்தப்படுவோம். சிந்தனை: வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை ரொம்ப சாதாரணமாக நினைத்து இன்று வரைக்கும் அதை பயன்படுத்தாமல் நமது கையில் வைத்திருப்போம். தயவு செய்து உங்கள் கையில் இருக்கும் களிமண் உருண்டைகளை உடைத்து பாருங்கள். நிச்சயமாக அதற்குள் சில இரத்தின கற்கள் இருக்கும். அவசரமாய் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் கடலுக்குள் வீசி எறிந்து விடாதீர்கள். எறிந்து விட்டீர்கள் என்றால் மறுபடியும் நாம் போய் அதை தேடி எடுக்க முடியாது. எனவே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம் விருப்பங்கள் நம்மை தீர்மானிக்கின்றன. What we like determine what we are.